சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் கொள்ளுப்பேரன். முன்னாள் பிரதமர்களின் குடும்பத்தில் பிறந்த பிரதமர் வேட்பாளர். மக்களவையின் 12வது எதிர்க்கட்சி தலைவர். எளிமையை தேடும் அரசியல்வாதி. காங்கிரஸ் கட்சியின் கடைசி நம்பிக்கை. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதையையும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு ஜெம் டாக்ஸ். ஆயிரத்தி 1970 ஜூன் 19 அன்னைக்கு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்திக்கும் மகனா பிறக்கிறார் ராகுல் காந்தி. இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஜவஹர்லால் நேருவின் கொள்ளுப்பேரன் தான் இந்த ராகுல் காந்தி. 1981 முதல் 1983 வரை உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள தி டூன் பள்ளியில சேருவதற்கு முன்பு டெல்லியில உள்ள செயின்ட் கொலம்பா பள்ளியில சேர்ந்து தன்னோட பள்ளி படிப்பை ஆரம்பிக்கிறார். அந்த டைம்ல இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போதே பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த படுகொலைக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரி பிரியங்காவும் வீட்டிலேயே கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டப்படிப்புக்காக 1989 டெல்லியில உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வருடம் முடித்த பிறகு அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிக்க ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி. 1991 நடந்த தமிழ்நாடு தேர்தல் அந்த பிரச்சாரத்தின் போது ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே படுகொலை செய்யப்படுறாங்க. எனவே அந்த டைம்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் அமெரிக்காவில புளோரிடாவில் உள்ள ரோலின்ஸ் கல்லூரிக்கு ராகுல் காந்தி அவர்கள் மாற்றப்படுறாங்க. மேலும் தன்னோட அடையாளத்தை ரகசியமா வச்சிருக்க ராகுல் வின்சி அப்படிங்கிற பெயரையும் அவர் பயன்படுத்துறாரு. 1994 அவர் ரோலின்ஸ் கல்லூரியில தன்னோட இளங்கலை கலை பட்டத்தை முடிக்கிறாரு. அதன் பிறகு இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ்ல உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில எம்ஃபில் பட்டத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் பெற்று முடிக்கிறாங்க. தன்னோட பட்டப்படிப்பு முடித்த பிறகு லண்டன்ல உள்ள மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான மானிட்டர் குழுமத்துல தன்னோட தொழில்முறை வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி. அதன் பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி மும்பையில பேக்கப் சர்வீஸ் லிமிடெட் என்ற தொழில்நுட்ப அவுட் சோர்சிங் நிறுவனத்தை நிறுவுறாரு. அங்க அவர் இயக்குநர்கள்ல ஒருவரா பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு 2004 மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாரு. அதன் மூலம் அரசியல் களத்துல தன்னோட கால்களை பதிக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். உத்தரப்பிரதேசல நேருவோட குடும்பத்தின் கோட்டையா சொல்லக்கூடிய அந்த அமேதி தொகுதியில போட்டியிட்டு மக்களவை தேர்தலில் வெற்றி பெறார் ராகுல் காந்தி அவர்கள். இங்க மட்டும் குறிப்பா சொல்லணும்னா 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை ராகுல் காந்தி அவர்கள் பெறாங்க. அதன் பிறகு 2006 நாடாளுமன்ற உறுப்பினரான ராகுல் காந்தியும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் ரேபரேலி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய தங்களோட தாயான சோனியா காந்திக்கு பிரச்சாரத்தை நிர்வகிக்கின்றாங்க. முடிவுல நல்ல வாக்கு வித்தியாசத்துல சோனியா காந்தி அவர்கள் வெற்றி பெறாங்க. அதன் பிறகு 2007 காங்கிரஸ் பொதுச் செயலாளராக ராகுல் காந்தி அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. கட்சியினுடைய இளைஞர் மற்றும் மாணவ பிரிவுகள் ராகுல் காந்தியின் கீழ் செயல்பட தொடங்க ஆரம்பிக்குது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பிரச்சாரம் பண்ணக்கூடியவரா ராகுல் காந்தி அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடையுது. 403 இடங்கள்ல வெறும் 22 இடங்கள்ல மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால வெற்றி பெற முடியுது. 2009 மக்களவை தேர்தலின் போது நாடு முழுவதும் 125 பேரணிகளில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அங்க போய் உரையாற்ற ஆரம்பிக்கிறாரு. அமேதி தொகுதியில வெற்றியும் பெறாரு. மத்தியில காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட ஆட்சி அப்ப தக்க வைக்கிறாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரப்பிரதேசல 21 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றுது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தியோட அந்த பிரச்சாரம் அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது. 2011 நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்றாங்க. உத்தரப்பிரதேசல நடந்த இந்த போராட்டத்துல ராகுல் காந்தி கலந்துகிட்டதுக்கு பிறகு பட்டா பர்சோல்ல கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு 2012 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்ற ராகுல் காந்தி 200க்கும் மேற்பட்ட பேரணிகளை நடத்துறாரு. 403 தொகுதிகளில்
28 இடங்கள்ல மட்டும்தான் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது அந்த தேர்தல்ல. இது பெரும் தோல்வி அப்படின்னு வந்து காங்கிரஸுக்கு அப்ப சொல்லப்பட்டது. 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்படுறாரு. நீதிமன்றத்தால குற்றவாளியா அறிவிக்கப்படுறவங்க தேர்தல்ல போட்டியிட உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது. ஆனா தீர்ப்புக்கு எதிரா மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வருது. இதை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புல கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவசர சட்டத்தின் நகலை வந்து கிழித்தெறிந்த சம்பவம் வந்து அப்ப அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு இந்திய அரசியல் வரலாற்றில் மோசமான தோல்வியை வந்து காங்கிரஸ் சந்திக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்த மக்களவை இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறுது. அதன் பிறகு 2015, 16 அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து படுந்தோல்வி அடையுது. ராகுல் காந்தி தலைமையில பிரச்சாரம் நடைபெற்ற போதிலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு சரியான பலனை அளிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்படுறார். 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டுல மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறுது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. 2019ஆம் ஆண்டு தொடர்ந்து 2வது முறையாக மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையுது. அந்த படுதோல்வி அடைந்த நேரத்துல அமைதி தொகுதியில போட்டியிட்ட ராகுல் காந்தியும் தோல்வி அடைகிறாரு. இருந்தாலும் வயநாடு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றதால நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் ராகுல் காந்தி. ஆனா தேசிய அளவில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததால தன்னோட பொறுப்பேற்றிருந்த அந்த காங்கிரசினுடைய தலைவர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி விலகுறாரு. குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 2023ல ராகுல் காந்தி அவதூறு வழக்குல குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறாரு. மோடி என்ற குடும்ப பெயரை உடையவர்களை, குறிப்பா சொல்லணும்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் குடும்ப பெயரை கொண்டவர்களை திருடர்கள் என்று குறிப்பிட்ட அவரது கருத்துக்காக இந்த தண்டனையானது விதிக்கப்பட்டது. வாதியான பாஜக சட்டமன்ற உறுப்பினரான பூர்ணேஷ் மோடி ராகுல் காந்தி மோடி என்ற குடும்ப பெயரை கொண்டவர்களை அவதூறா பேசியதாக வாதிடுறாரு. அங்க அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு ராகுல் காந்தி இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தகுதியிலிருந்து நீக்கம் செய்யப்படுறாரு. ஆகஸ்ட் 4, 2023 அன்னைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தியின் தண்டனையை வந்து இடைநிறுத்தியது. சிறிது நேரத்திலேயே அவர் மீண்டும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நியமிக்கப்படுறார். அதன் பிறகு 2024 மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை வந்து வழி நடத்துறாரு. மேலும் நாடு முழுவதும் மக்களை சென்றடைய யாத்திரைகளையும் நடத்துறார். குறிப்பா சொல்லலாம் நீதி பயணங்கள் ஏற்பாடு செய்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். தேர்தலோட முடிவுல காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளும் 543 இடங்கள்ல 234 இடங்களை கைப்பற்றுது. இதனால மக்களவையில பாஜக முழுமையான பெரும்பான்மை 240 இடங்களாக குறையுது. 272 இடங்களுக்கு 32 இடங்கள் குறைவாக இருக்குது. பாஜக தனது கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் 293 இடங்களுடன் அரசாங்கத்தை அமைக்குது. ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல உள்ள ரேபரேலி மற்றும் கேரளாவில் உள்ள வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் இருந்தும் பதவிக்கு போட்டிக்கிட்டு 2ஐயும் வந்து ஜெயிக்கிறார். இந்த தேர்தலில் அவர் வயநாட்டை காலி செய்து தனது தாயார் சோனியா காந்தி முன்பு வைத்திருந்த காங்கிரஸின் கோட்டையான ரேபரேலியை தக்க வைத்துக் கொள்றாரு. இந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸோட பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா ராகுல் காந்தி தான் சொல்லப்பட்டார். பல போராட்டங்கள், யாத்திரைகள் போன்ற நிகழ்வுகளையும் மேற்கொண்டார் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. மக்களவையில மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் குரல் எழுப்பி வந்து சிறப்பா வந்து செயல்பட்டு வரார் ராகுல் காந்தி அவர்கள். குறிப்பா அவர் நடத்திய பல போராட்டங்கள், பல அந்த யாத்திரைகள், இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டங்கள்ல எளிமையான இந்த மக்களோட உட்கார்ந்து உணவு அருந்துறது, அது மட்டும் இல்லாம இந்த தேநீர் கடைக்கே போயிட்டு தேநீர் சாப்பிடுறது, அது மாதிரி மக்களோட எளிமையா பல முயற்சிகளை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கடந்து வந்த பாதையை வந்து பார்த்தோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். Super Sarvana Stores.